பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போனதில்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்விகளை சந்தித்து கொண்டு இருக்கிறீர்களா? பிரச்சனை மேல் பிரச்சனையா, சோதனை மேல் சோதனையா? இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருடைய சமூகத்தில் உங்கள் முழங்கால்களை மடக்குங்கள். அவரை நோக்கி பாருங்கள். கரங்களை வானத்துக்கு நேராக ஏறிடுங்கள். அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. எத்தனையோ தேவ பிள்ளைகள் அப்படி இக்கட்டு நேரங்களில் இயேசுவை நோக்கி பார்த்திருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினார். அவர் ஒருபோதும் தலைகுனிய வைக்கவில்லை. எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்திலையும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவர் அற்புதமாக, அதிசயமாக, ஆச்சரியமாக உங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாட்களில் இப்போதே இந்த வார்த்தைகளை கேட்கும்போது, அதாவது சங்கீதம் 34:5 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது. இந்த நாட்களில் இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சரித்திரம் மாறும். பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அவருடைய அதிசயங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல அந்தகாரத்தையும் அவர் மாற்றி அவரை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் தோல்விகளை கர்த்தர் உங்களை ஜெயமாக மாற்றி தருவார். ஆமே, ஹல்லேலூயா. இப்போதே நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்காடு படிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். அவரை நோக்கி பாருங்கள். பெரிய, அதாவது நீங்கள் எதிர்பாராத அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்ய போகிறார். இதுவரையில் காணாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு காண செய்வார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய நிம்மதியும் சந்தோஷம், மனமகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். சோர்ந்து போகாதிருங்கள். நம்பிக்கையை கர்த்தர் பெருக பண்ணுவார். அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் பாரங்களெல்லாம் அவர் மேல் இறக்கி வையுங்கள். நாட்களில் அவர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கர